மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயம் செய்த உத்தரவின் மீது குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டிருப்பது தொடர்பாக வருகின்ற 22ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொள்ள உள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை ஆளுநர் RN ரவி சுமார் 3 ஆண்டுகள் கிடப்பில் போட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அளித்தது. அத்துடன் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதில் ஆளுநருக்கு மட்டுமல்லாது குடியரசுத் தலைவருக்கும் 3 மாதங்கள் காலக்கெடுவை நிர்ணயம் செய்து உத்தரவிட்டிருந்தது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் மூலம் ஒன்றிய அரசு விளக்கம் கேட்டிருந்தது. ஆளுநர், குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா என்பது உள்ளிட்ட 14 கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு மே 13ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதம் தொடர்பாக விளக்கம் அளிக்க 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வை உச்சநீதிமன்றம் அமைத்தது. தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், நரசிம்ஹா, அதுல் சந்தூர்கர் ஆகியோர் அடங்கிய இந்த அமர்வு 22ஆம் தேதி விசாரணையை மேற்கொள்ள உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.